सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 22 அகால மரணத்தடுப்பு. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். காக்கா சாஹிப் தீக்ஷித் அதிகாலையில் நாத் பகவத் பாராயணம் செய்யும் விதம் இதே போல ஒவ்வொரு இரவும் அவர் புனித ஏக்நாத் மகாராஜ் எழுதிய பாவர்த்த ராமாயணத்தை வாசிப்பார். இது ஸ்ரீ காக்கா சாஹிப்பின் தடைப்படாத தினசரி விதி. ஒரு முறை அவர் குளிப்பது மற்றும் கடவுளுக்கு மலர்களை சமர்ப்பிக்கும் விதியை தவறவிட்டிருக்கலாம், ஆனால் வாசிப்பை தவறவிட்டது இல்லை. சந்த் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய இந்த 2 நூல்களையும் பாடும்படி காக்கா சாஹிப்பிற்கு சாய்நாதர் கட்டளையிட்டார். காக்கா சாஹிப் மீது பாபா ஆசிஸின் அடையாளமாக இந்த 2 நூல்களையும் தொடர்ந்து படித்து வந்தார். இந்த ஆழமான தனித்துவமிக்க நூல்களிலே ஒருவரின் சொந்த இயல்பு துரத்தல் மற்றும் தர்ம சாத்திரங்கள், நெறிமுறைகள், விதிகள் போன்றவற்றின் அறிவின் ஒளி தடையின்றி தொடர்ந்து பிரகாசிக்கின்றது. இந்த 2 வேதங்களின் போதனை அமிர்த கோப்பை எந்த அதிர்ஷ்டசாலியின் உதடுகளை தொடுகின்றதோ அந்த அதிர்ஷ்டசாலியின் மூவகை இன்னல்கள் ஒரு கணத்தில் அமைதி அடைந்து அவர் முக்தி அடைந்தார் என்று உறுதியாக நம்பலாம். சாயினுடைய அருளால் காக்கா சாஹிப் தீக்ஷித்தினுடைய பகவத் கதையை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. காக்கா சாஹிப் என் மீது அளவற்ற நன்றியுடையவர். நானும் அவருக்கு செவி சாய்ப்பவனாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து கதை கேட்க அங்கு வர ஆரம்பித்தேன். பெரும் அதிர்ஷ்டத்தால் நானும் இந்த கதைகளின் பலனை பெற ஆரம்பித்தேன். அழகான புனிதமான கதையை கேட்ட பிறகு என் காதுகள் திருப்தியாகவும் தூய்மையாகவும் உணர ஆரம்பித்தன. தினசரி வழக்கப்படி புனிதமான கதையை கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு இரவிலே ஒரு விசித்திரமான ஆனால் சிறிய சம்பவம் நடந்தது. அதை விரிவாக கேளுங்கள். ஒரு கதை சொல்லும் போதே இன்னொரு கதை சொல்ல வேண்டும் என்ற ஆசை எழுகின்றது. இந்த துணை கதையினுடைய முக்கியத்துவத்தாலும் அதன் விவரிப்பு தனிமையாலும் இந்த கதையை சொல்வது கட்டாயமாகின்றது. ராமாயணம் இனிமையான கதை நடந்து கொண்டிருந்தது. ராமாயணத்திலே ஹனுமான் பிரபுவுக்கும் ராமபிரபுவுக்கும் இடையிலான போர் பற்றிய கதை விவரிக்கப்படுகின்றது. ஸ்ரீ ராமபிரபுவினுடைய அடையாளம் குறித்த அஞ்சனை மாதாவினுடைய உத்தரவை ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஹனுமான் அதை தானே விசாரிக்க விரும்பினார். ஆனால் இறுதியிலே இதன் காரணமாக அவர் தனக்குத்தானே பிரச்சனையை வரவழைத்து கொண்டார். மேலும் அவருக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஹனுமான் ஸ்ரீராமரின் அம்பு இறகுகளில் இருந்து லேசான காற்றினால் வானத்திலே சுற்றி கொண்டிருந்தார். ஸ்ரீராமனுடைய வில்லிலே இருந்து விடுபட்ட அம்பு இறகுகளினுடைய காற்றின் வேகத்தால் ஹனுமான் உயிரை இழக்க நேரிடும் தருணம் நெருங்கிய போது வாயுதேவனுடைய மகனான ஹனுமான் வாயுதேவனை அழைத்தார். வாயுதேவன் அவருக்கு உதவ வந்தார். தந்தை வாயுதேவன் பிரபு ராமச்சந்திரனிடம் தஞ்சமடையுமாறு ஹனுமானுக்கு அறிவுரை கூறினார். இந்த கதையினுடைய மறக்க முடியாத பகுதியை கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அதை கேளுங்கள். கதை கேட்பதிலே, கதையை ரசிப்பதிலே கேட்பவர்களின் மனம் முழுவதுமாக மூழ்கியிருந்த போது திடீரென்று தடையாக ஒரு தேள் எங்கிருந்து எப்படி வந்தது யாருக்கு தெரியும்? அவர் கதையை கேட்பதிலே என்ன மகிழ்ச்சி அடைவார் என்பது ஆச்சரியமான விஷயம். நான் அதை உணரவில்லை. ஒருவேளை அவரும் இந்த ராமாயண கதையை கேட்க வேண்டியிருக்கும். அதனால்தான் அவரும் ஆரோக்கியமான மனதுடன் என் தோளிலே அமர்ந்து கதையை கேட்டு மகிழ்ந்தார். இங்கும் நான் பாபாவினுடைய பாதுகாப்பு பாணியை அனுபவித்தேன். நான் அந்த தேள் மீது கவனம் செலுத்தவில்லை. ஆனால் ஹரி கதை சொல்வதிலே அல்லது கேட்பதிலே மூழ்கி இருப்பவர்
ஸ்ரீஹரியால் பாதுகாக்கப்படுகின்றார். பாபா எனக்கு இந்த அனுபவத்தை அளித்து என்னை பாதுகாத்தார். உள் உணர்வால் என் கண்கள் அந்த திசையிலே திரும்பியது. என் வலது தோளிலே போடப்பட்டிருந்த உள்ளாடையினுடைய விளிம்பிலே ஒரு பயங்கரமான தேள் வசதியாக அமர்ந்திருப்பதை கண்டேன். அந்த தேள் எந்த அசைவும் செய்யவில்லை. ராமாயண கதையை கேட்பதிலே அதுவும் சுகமாக நிலையாக மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டிருந்தது. அதனுடைய இயல்பின்படி அதனுடைய விஷ கொட்டலை அது கொஞ்சம் கூட முறுக்கி இருந்தால் அது எனக்கு மிகவும் மன உளைச்சலையும் வேதனையையும் தந்திருக்கும். ராமரினுடைய கதை மிகவும் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருந்தது. பக்தர்கள் அனைவரும் அதை கேட்பதிலே மூழ்கிவிட்டனர். இந்த பயங்கரமான தீய உயிரினத்தால் எல்லோரும் ரசிப்பு பங்கமாகி இருக்கும். ஆனால் ராமகதை கேட்பதன் மேன்மை இதுவே. ராமகதையினுடைய முக்கியத்துவம் இதுதான். ராமகதை மற்றும் பக்தி கேட்பதற்கு முன் தடைகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. நெருக்கடிகள் அதன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேளை நெடுநேரம் நம்ப முடியாது என்று ராமர் கதை யோசிக்க வைத்தது. ஏனெனில் விளையாட்டுத்தனமான புத்திசாலித்தனம் கொண்ட இந்த சிறிய உயிரினம் அதன் இயல்புக்கு ஏற்ப எந்த நேரத்திலும் கொட்டலாம். எனவே இந்த தேளை மெதுவாக எடுத்து எங்காவது விட்டுவிட வேண்டும். ராமரினுடைய அருளால் என்னுடைய மனதிலே இத்தகைய புத்திசாலித்தனமான எண்ணம் எழுந்தது. எனவே தோளிலே போடப்பட்டிருந்த உள்ளாடையை இருபுறமும் மெல்ல சேகரித்து அதிலே தேளை போர்த்தி தோட்டத்திற்கு எடுத்து சென்று தரையிலே துணியை விரித்து தேள் தப்பித்து ஓடிவிடும்படி செய்தேன். தேள்கள் இயல்பிலேயே கடுமையானவை மற்றும் கொட்டும் தன்மை கொண்டவை. அதனது மூல தர்மத்தின்படி எந்த நேரமும் கொட்டிவிடுமோ என்ற பயம் இருந்தது. ஆனால் பாபா வலுவான மற்றும் தெளிவான கட்டளைகளை வழங்கி இருந்தார். எனவே நான் அதை கொள்ள துணியவில்லை. விஷ ஜந்துவான தேள் கொட்டினால் நமக்கு என்ன சுகத்தை தரும் என்று இப்போது கேட்பவர்களுக்கு இயல்பாகவே சந்தேகம் எழும். பிறகு ஏன் கொல்லக்கூடாது என்று புரியவில்லை. இது ஒரு திகைப்பு விஷயம். பாம்பு, தேள் போன்றவை விஷ ஜந்துக்கள். யாரும் அவற்றை எளிதிலே விட்டுவிடுவதில்லை. பிறகு ஏன் பாபா அவற்றை விட்டுவிட வேண்டும் என்று கூறுகின்றார்? கேட்பவர்களின் சந்தேகம் சரியானது என்று நானும் நினைக்கின்றேன். ஆனால் கடந்த காலத்திலே இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அந்த சம்பவத்தை பற்றி பாபா கூறியதை மட்டும் கேளுங்கள். ஒரு முறை இதைவிட மோசமான சூழ்நிலை உருவானது. ஷீரடியில் உள்ள காக்கா சாஹிப் வாடாவினுடைய மேல்தளத்தின் ஜன்னல் அருகே பயங்கரமான பாம்பு ஒன்று தென்பட்டது. மேல்தளத்தின் ஜன்னல் சட்டத்திற்கு அருகில் உள்ள துளை வழியாக பாம்பு உள்ளே நுழைந்தது. விளக்கினுடைய வெளிச்சத்திலே அதன் கண்கள் கலங்கியதால் அதனை அடித்துவிட்டு அங்கேயே அமர்ந்தார். விளக்கின் வெளிச்சத்திலே கண்கள் கலங்கினாலும் சுருண்டு உட்கார்ந்திருந்தாலும் மனித நடமாட்டம் தெரிந்தவுடன் கொஞ்சம் பதற்றமடைந்து படம் எடுத்து அசையாமல் அப்படியே இருந்தது. அது முன்னும் பின்னுமாக நகரவில்லை. அது படத்தை மேலும் கீழும் நகர்த்தியது. அப்போது சலசலப்பு ஏற்பட்டு அதை எப்படி கொள்வது என்று யோசிக்க தொடங்கினர். உடனே சிலர் தடிகளோடும் சிலர் கம்புகளோடும் ஓடி வந்தனர். உடனே அதனை கொல்ல ஓடினர். ஆனால் அதை தாக்குவதற்கு போதுமான இடமில்லை. அதனால் அதை எப்படி கொள்வது என்று தெரியவில்லை. அது கீழே இறங்க முயன்றிருந்தால் அது நேராக என்னுடைய படுக்கையிலே விழுந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் எனக்கு கடுமையான சிக்கலாக இருந்திருக்கும். தாக்கும் போது இலக்கு தவறி அது கடித்து விட்டால் என்ன செய்வது? ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கும். பின்னர் கேஸ் லைட் கொண்டு வரப்பட்டு அது இருக்கும் இடத்தை கண்டறியும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த முயற்சியிலே பாம்புக்கு சிறிது நேரம் கிடைத்தது. தப்பிக்க வழியும் கிடைத்தது. அந்த பாம்புக்கு மரண நேரம் இன்னும் வரவில்லை. எங்கள் அனைவரினுடைய அதிர்ஷ்டம் வலுவாக இருந்தது. அந்த தருணம் மிகவும் ஆபத்தானது என்றாலும் இக்கட்டான நேரத்திலே பாபா எங்களை காத்தார். பாம்பு தான் வந்த பாதையை விட்டு விலகி ஓடியது. இவ்வாறே அது அச்சத்திலிருந்து விடுபட்டு மற்றும் எங்களையும் அச்சத்திலிருந்து விடுவித்து இதனால் இருதரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது முக்தாராம் என்ற பக்தர் எழுந்து, நல்லதுதான், அந்த பரிதாபத்திற்குரிய உயிரினம் காப்பாற்றப்பட்டது. அந்த ஓட்டை வழியாக ஓடாமல் இருந்திருந்தால் அந்த பரிதாபத்திற்குரிய உயிர் இழந்திருக்கும் என்றார். குறிப்பு: முக்தாராம் ஜல்காவ் அருகே உள்ள ராவேர் கிராமத்திலே வசிப்பவர். பாபாவினுடைய சிறந்த பக்தர்களில் ஒருவர். பாபா அவருக்கு உடுத்த தனது ஆடைகளை கொடுத்திருந்தார். முக்தாராமினுடைய அன்பான மனப்பான்மையை கண்டு மனம் மிகவும் வேதனைப்பட்டது. இந்த தீய உயிரினங்கள் மீது கருணை காட்டுவதன் மூலம் பிரபஞ்சத்தினுடைய நடத்தை எவ்வாறு நிர்வகிக்கப்படும் இந்த எண்ணம் என்னுடைய மனதிலே தோன்றியது. அப்படி பேசியதால் முக்தாராமுக்கு ஏதும் நஷ்டமில்லை.
இந்த வாடாவுக்கு எப்போதுதான் வருவார்? நான் தினமும் இங்கே இருக்க வேண்டும். அந்த ஜன்னல் அருகே என் படுக்கையும் உள்ளது. அதனால்தான் அவர் சொன்னது எனக்கு பிடிக்கவில்லை. பாம்பு, தேள் போன்ற உயிரினங்களை கொல்லக்கூடாது என்று முக்தாராம் வாதிட்டார். அவைகள் கொல்லப்பட வேண்டும் என்று நான் பிடிவாதமாக வாதிட்டேன். இது தொடர்பாக எங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் எந்த முடிவும் எட்டவில்லை. 2 தரப்பினர் இருந்தனர். ஒரு தரப்பினர் பாம்பு, தேள் ஆகியவற்றை கொல்ல வேண்டும் என்றும் ஒரு கணம் கூட விடக்கூடாது என்றும் கூறினர். இன்னொரு தரப்பினர், ஏன் ஒரு அப்பாவி ஜீவனை தேவையில்லாமல் கொள்கின்றீர்கள்? அவைகளை ஏன் தேவையில்லாமல் தீவைகளைப் போல நீங்கள் நடத்த வேண்டும் என்று கூறினர். ஒரு தரப்பு முக்தாராமை விமர்சித்து எனக்கு வெகுமதி அளித்துக் கொண்டிருந்த அதே வேளையிலே இன்னொரு பக்கம் முக்தாராமை ஆதரித்தது. இப்படியே வாக்குவாதம் அதிகரித்து கொண்டே போனதை தவிர எதுவும் பயனுள்ளதாக வெளிவரவில்லை. முக்தாராம் மேல்தளத்திலே இருந்து கீழே சென்றார். பாம்பு அமர்ந்திருந்த துவாரம் ஒரு திரிகையினுடைய முளையால் அடித்து மூடப்பட்டது. நானும் வழக்கமான உறங்குமிடத்தை மாற்றி படுக்கையை விரித்து தூங்க ஆரம்பித்தேன். தூக்கம் காரணமாக கொட்டாவி விட ஆரம்பித்தேன். மற்ற குழுக்களும் அவரவர் இடங்களுக்கு புறப்பட்டனர். இதனால் வாத விவாதம் தானாகவே ஓய்ந்தது. இரவு கடந்து மறுநாள் வந்தது. தினசரி காலை நடைமுறைகளை நான் மேற்கொண்டேன். பாபா லெண்டியிலிருந்து திரும்பி வந்தார். மசூதியிலும் பக்தர்கள் குவியத் தொடங்கினர். தினசரி வழக்கப்படி பாபாவினுடைய காலை கூட்டத்திலே கலந்து கொள்ள மஸ்ஜித் மாய்க்கு வந்தேன். முக்தாராம் மற்றும் மற்ற பக்தர்களும் அவரவர் இடங்களிலே வந்து அமர்ந்தனர். சிலர் புகையிலையை தேய்த்தும், சிலர் சிலிமை நிரப்பியும், சிலர் பாபாவினுடைய கைகால்களை பிடித்துவிட்டும் பாபாவினுடைய சேவையை தொடங்கினர். ஞானியான பாபா எல்லோருடைய மனநிலையும் அறிந்தவர். பாபா மெதுவாக விஷயத்தை எழுப்பினார். பாபா கேட்டார், நேற்று இரவு வாடாவிலே என்ன வாத விவாதம் நடந்தது? அப்போது வாடாவிலே நடந்த பாம்பு சம்பவத்தை விரிவாக எடுத்துரைத்து வாக்குவாதத்திற்கு காரணமான கேள்வியை அவரிடம் கேட்டோம். அப்படிப்பட்ட நிலையிலே பாம்பை கொல்ல வேண்டுமா வேண்டாமா? பாபா தெளிவான வார்த்தைகளில் சொன்னார், பாம்பு மற்றும் தேளாக இருந்தாலும் அவற்றிலே கடவுள் இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் அன்பான உணர்வுகள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி பிரபஞ்சத்தினுடைய சிற்பி கடவுள் ஒருவரே. பாம்புகள், தேள்கள் போன்ற அனைத்து உயிரினங்கள் நடத்தை அவருடைய விருப்பமின்றி எதுவும் நடக்காது. எனவே எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள், அவைகளிடம் கருணை காட்டுங்கள். மோதல், பகை, கொலைகளை விட்டுவிட்டு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வாழுங்கள். அந்த சர்வ சாட்சியாளர் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். ஸ்ரீ சாயியினுடைய இது போன்ற பல கதைகள் விவரிக்க தகுந்தவை. ஆனால் இந்த கதையினுடைய சாராம்சத்தையும் அடிப்படை தத்துவத்தையும் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அடுத்த அத்தியாயம் இன்னும் மிகவும் அழகானது. அந்த அத்தியாயம் பக்தி மற்றும் நம்பிக்கையினுடைய தனித்துவமான உறவை காண்பிக்கும். மகாபக்தரான தீக்ஷித் காக்கா மீது ஆட்டை கொன்ற சோகமான சம்பவம் நடக்கும். இந்த கதையை அடுத்த அத்தியாயத்திலே கேட்போம். துறவிகள் மற்றும் மனிதர்களுக்கு உத்வேகம் தோன்றிய பக்தரான ஹேமத் பந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர அகால மரண தடுப்பு அத்தியாயம் 22 இங்கே நிறைவடைகின்றது. ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 23 குரு பக்தி லீலைகள் தரிசனம், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।